ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல பார்த்தீங்கன்னா ஆல்ல போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கே வரும். ஸோ குறிப்பாக நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபருக்கு இன்னொரு 10 பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ஆயிரும். ஸோ அதனால் அந்த 10 சப்ஸ்கிரைபர் எந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தான் டக்குன்னுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனாவது சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பிப்பாக வீடியோவாக இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில் நடந்த ஒரு சில முக்கியமான சம்பவங்கள்ல இருந்து. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உமன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா செலினா வெகோ பார்த்தீங்கன்னா நம்ம செல்சியா கிரீனை ரோல் பண்ணி வின் பண்ணி ஸோ அவங்களோட WWEயோட முதல் சிங்கிள்ஸ் டைட்டிலான யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ணி இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்து குறிப்பாக செல்சியா கிரீனை பார்த்தீங்கன்னா இப்போவே தோக்க வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருந்து. பட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதெல்லாம் நிறைவேறிடுச்சு. அதுதான் நம்ம செலினா வெகோவோட ஒரு கனவும். ஸோ WWE ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிங்கிள்ஸ் டைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டுருக்காங்க. ஸோ பட் பார்த்தீங்கன்னா இது அவங்களா சுயமாக WWE சிந்திச்சு ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. ஸோ மேபி இவர் கூட அதுக்கான காரணமாக இருக்கலாம். ஸோ அதான் நம்ம ஆள் அலிஸ்டார் பிளாக்கு. ஸோ அலிஸ்டார் பிளாக் ஃபைனலி பார்த்தீங்கன்னா WWEக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார். ஸோ அலிஸ்டார் பிளாக் வேறு யாரும் இல்லை, செலினாவோட ஹஸ்பண்ட் தான். ஸோ மேபி அவர் இன்னைக்கு ரிட்டர்ன் வராரு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட அவங்க ஒய்ஃபாக பார்த்தீங்கன்னா அதாவது அலிஸ்டார் பிளாக்குக்கு ஐஸ் வைக்கிறது மாரி அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிலை கொடுத்து பார்த்தீங்கன்னா வர வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நாள் நீடிச்சு இருக்குது நீ. ஸோ ஃபைனலி நம்ம எல்லாரும் ரொம்ப மாதங்களாக காத்துட்டு இருந்த அந்த TLC மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு நைட் ஸ்மாக் டவுனில். அதாவது ஃபேட்டல் இது வந்து 3 வேயாக பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஒரு ட்ரிபிள் த்ரெட் டேக் டீம் மேட்சாக இந்த லேடர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சை நம்ம குறிப்பாக ரெஸ்ல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தோம். ஸோ பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வச்சுருந்தாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்ல்மேனியா 41க்கு ஒருத்தான ஒரு மேட்ச் தான். அந்தளவுக்கு தரமான மேட்சாக இருந்துச்சு. பட் WWE அந்த ஐவார் அந்த வேலிடேட் அது இந்த ரா சைடில் உள்ள டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை நியூ டேக்கும் அந்த வாரைடர்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டு இந்த மேட்ச் வச்சுருந்தா உண்மையில அன்னைக்கு இருந்த ஃபேன்ஸ் எல்லாரும் வேற லெவலில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் நம்ம WWE என்னத்தை பண்ண மாட்டாங்கங்கிறது நமக்கு தான் தெரியுமே. சரி இப்போ அதை விட்டுருங்க. ஸோ இன்னைக்கு நடந்த அந்த மேட்ச் உண்மையிலே ஆசமாக இருந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க அந்த மேட்ச் தரமாக இருக்கும் பார்த்துவாங்க. ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேக் டீம் சாம்பியன்ஸான ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் அவங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வழக்கம் போல் நம்ம பிளட் லைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாக்காஃபாட்டும் சோலாசிக்கவும் வழக்கம் போல் முட்டிக்கிட்டாங்க. ஸோ அதாவது சோலா சொல்லுவார், ஸோ இவன் வந்து சாம்பியன் ஆகிருக்கான் அப்படின்னா ஸோ அது என்னால் தான், குறிப்பாக அவனுக்கு ரெஸ்ல்மேனியா 41 கிடச்சாதான் என்னால் தான் அப்படி இப்படின்னு. ஸோ அவரோட லீடர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கிட்டதுக்காண்டி நிறைய விஷயத்த பண்ணுவார். பட் ஜாக்காஃபாட்டு உஷாராகி டேய் உன்னாலேயாட நான் வந்து சாம்பியன் ஆனேன், உன்னாலே நானே மேட்ச் பண்ணேன், நானே வந்து எனக்கான வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டேன், நீ ஒன்றும் அதுக்கான காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாக்காஃபாட்டும் சோலாசிக்கவும் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டாங்க. ஸோ நம்ம சோலசிகாவை ஓரளவு டாமினேஷன் கொண்டு வந்து அப்படியே டம்மி பண்ணிட்டாங்க. ஸோ மேபி அது ஜாக்காஃபாட்டோட ஒரு திறமையாக கூட இருந்திருக்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜான்சனா விசிஸ் ரேண்டி ஆர்டனுக்கான அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா பேக்லாஷுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ குறிப்பாக வந்து நம்ம ஜான்சனாவும் ரேண்டி ஆர்டனும் இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் ஸோ ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் மாறி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களும் பேசிக்கிட்டு ஸோ ஜான்சனா வந்து ரேண்டி ஆர்டனை ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டன் ஜான்சனாய்க்கு ஒரு பயங்கரமான ஆர்கே கொடுத்துட்டு போகிற மாதிரி ஸோ அந்த மேட்ச் ஓரளவு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி ரேண்டி ஆர்டன் வந்து நம்ம WWEக்கு வந்து ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா 23 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்த விஷயம். ஸோ அடுத்ததான் நம்ம ஜான்சனா எதுக்காக தேவையில்லாமல் நம்ம ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினை தேவையில்லாமல் வம்புழுக்கிறார் அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னே அவர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுட்டு இருந்ததுனால ரெஸ்ல்மேனியா 41 ஸோ கோடி ரோட்ஸ் விசிஸ் ஜான்சனாக்கு மேட்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்டர்ஃபரன்ஸ் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அப்படி ஒரு மன்னன் WWE பண்ணல, மூமெண்ட்டே இல்லை, மொக்க மேட்ச் தான். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜான்சனா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டுருக்காரு. 17 டைம் அப்படிங்கிற மாதிரி போட்டு மேலே ஸ்டோன் கோல்டு 17 அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருக்காரு. ஸோ என்னத்தை சொல்ல வர்றாரு, மேபி
இதுக்கப்புறம் ஜான்சனோட லாஸ்ட் ரன்ல கூட ஸ்டோன் கோல்டு இருப்பாரா அப்படின்னு கூட தெரில. ஏன்னா இவர் என்ன, அதாவது குறிப்பாக ஜான்சனோ போடுற எந்த ஒரு போஸ்ட்டுக்கும் எந்த ஒரு அர்த்தங்கள்னு போட்டு, அதாவது நம்ம யோசிக்கிற லெவலுக்கும் ஸோ முக்கியமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் போஸ்ட் போட மாட்டார். அவரும் சும்மா கண்டமணிக்கு ஏதாவது போடுவார். மேபி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாரு, பட் தண்ட மாட்டேங்காரு. ஸோ இப்படி தான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் அது ஜெயிச்ச உடனே அவரோட ஸ்பின்னிங் டைட்டிலை கொண்டு வரேன் அப்படி இப்படின்லாம் டீஸ் பண்ணார், போஸ்ட்டுமே போட்டார். பட் இன்னும் அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலோட தான் இருக்காரு. ஸோ என்னத்தை சொல்லன்னு தெரில. ஸோ அடுத்ததாக ரெஸ்ல்மேனியா 41 வந்து நம்ம டிஃபனி ஸ்ட்ராட்டன் விசஸ் சார்லட் ஃப்ளார்க்கான பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையில கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ குறிப்பாக நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம டிஃபியோட பல்லு கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உடஞ்ச மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து. ஸோ அப்படிதான் இருந்து. பட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பேக் ஸ்டேஜுக்கு போன உடனே அவங்களோட பற்கள் வந்து வரிசையாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பிக்கை பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த சைடு வந்து அவங்க ரிங்கில் பார்த்தீங்கன்னா சார்லட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கனால அந்த பல்லெல்லாம் வரிசை இல்லாமல் உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ பேக் ஸ்டேஜில் போய் உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிக் எடுத்து போடுறாங்க, என் பல்லெல்லாம் வரிசையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும். அன்னைக்கே நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்குள்ள கூட அவங்களோட பல்லு பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஏன் அப்போ என்ன நடந்துச்சு, அது டிஃபியா என்ன இதுன்னு தெரில. ஸோ மேபி WWE தான் அந்த மேட்ச்சுக்கு நடுவில் பல்லு மாதிரி, அதாவது பாக்ஸிங்லாம் அந்த பல்லுக்கு பதிலாக மேலே ஒரு கிளிப்பு போடுவாங்களா, ஸோ அந்த மாதிரி எதுவும் போட்டு நம்ம WWE ஃபைட் பண்ணுறாங்களான்னு சொல்லி தெரில. ஸோ மேபி அது உடஞ்சதுனால தான் டிஃபியோட பல்லு அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைம்னா நம்ம சாட் கேபிள் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னா, ஸோ உங்களோட ஆசையான இந்த ரெஸ்ல்மேனியா மேட்ச், அதாவது ரெஸ்ல்மேனியா 41 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, ஸோ எனக்கு மறுபடியும் அந்த மேட்ச் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ அதுவும் நான் வந்து ஒரு புது காயாக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணேன். அவரே சொல்லிட்டாரு, அதாவது எல்ட்ரோ அமெரிக்கானோ வந்து அவர் தான்ட்டு. ஸோ ஒரு புது காய் மாதிரி, அதாவது என்னோட சாட் கேபிள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இல்லாமல் நான் ஒரு புது கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ல்மேனியாக்குள்ள என்ட்ராகி, ஸோ எனக்கு நான் என்னோட ட்ரீமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ல்மேனியாவில் மேட்சை பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ குறிப்பாக நான் அந்த WWE வந்து 12 வருஷமாக ஆயிடுச்சு. ஸோ 12 வருஷத்தில் முதல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஸ்ல்மேனியா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்லி. ஸோ அடுத்ததாக நம்ம WWE சேர்ந்த பேஜ், அதாவது இப்போ நம்ம சராயா அப்படிங்கிற நேமில் AEWல ஃபைட் பண்ணிட்டு இப்போ AEWல இருந்த வெளியே வரப்பட்ட பேஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ட்ரிபிள் ஹெச்சை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ குறிப்பாக NXTயில் ட்ரிபிள் ஹெச் கண்ட்ரோலில் இருந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பற்றி நம்ம பேசியிருக்காங்க. ஸோ குறிப்பாக எனக்கு வந்து நான் ட்ரிபிள் ஹெச்சுக்கு அண்டரில் பார்த்தீங்கன்னா நான் NXTயில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்போ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நான் அவருக்கு கீழே வேலை பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த உமன் டிவிஷனுன்னு சொல்லி நிறைய விதமான மேட்சஸில் டைம் கொடுக்குறதா இருக்கட்டும், ஃப்ரீடம் கொடுக்குறதா இருக்கட்டும், சரி நிறைய சான்ஸை கொடுக்குறதா இருக்கட்டும், உமன் டிவிஷனுக்குன்னு சொல்லி அவர் வளர்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அந்த NXT அப்படின்லாம் பார்க்க மாட்டார். ஸோ அந்த உமன் டிவிஷனை கொஞ்சம் நல்லா வளர்க்குறது, நல்ல டேலண்டான பர்சன்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்து விட்ற மாதிரியான ஒரு நல்ல திறமையான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து இப்போ ட்ரிபிள் ஹெச்சை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து இப்போ நம்ம அலிஸ்டர் பிளாக் ரூசோ வரிசையில் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஜ் கூட நம்ம WWE ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பாருங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தெடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு இப்போ ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக AEW சேர்ந்த மரியா மேவே பார்த்தீங்கன்னா WWE ஒரு ஆஃபர் பண்ணி WWEக்கு கூட்டு வரலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாட்டு நம்மளுக்கு ஒரு இது கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னே ஒரு மாதத்துக்கு முன்னே நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ மரியா மேவே மேலே இப்போ WWE வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ மேபி இது இப்போ அஃபிஷியல் ஆகிறது மாதிரி தான் இருக்குது. ஸோ அதாவது இப்போ மரியா மேய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபரை கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம WWEக்கு அவங்கள சைன் பண்ணுறதுக்கு ஸோ ரெடியாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கூடிய சீக்கிரம் மரியா மேவும் நம்ம WWEல எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு ஸோ அவங்களாம் நம்ம WWEக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ குறிப்பாக AEWவோட அஸ்திபாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ குறிப்பாக ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒரு 10 ரெஸ்லர்ஸாவது AEWல இருந்து வந்துருக்க மாட்டாங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் WWE வந்து AEWல இருக்கிற இந்த மரியாமை ஸோ இன்னும் நிறைய ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா கூட்டுறதுக்கு WWE தயாராக இருக்கிறாங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல.
அடுத்ததா ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இனி நம்ம WWE வந்து நம்ம பாரிஸில் வந்து ஒரு 2 ஷோ பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ அதான் அஃபிஷியல் ஆகிடுச்சு. ஒன்று வந்து கிளாஷ் இன் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ அது 31 ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ நேராக அது இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நம்ம செப்டம்பர் 1 மண்டே நைட் ராவும் பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஷோவும் பார்த்தீங்கன்னா பாரிஸில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக நம்ம கந்தரை பார்த்தீங்கன்னா இப்போ WWE அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதாவது ரீசெண்ட் டைம் நடந்த ரால பார்த்தீங்கன்னா பேட்டன் மேக்கஃபியும் நம்ம மேட்டு நம்ம இவர் அவர் பேர் மறந்து வேறு போச்சே. ஸோ சரி அந்த கமெண்ட்ரி டேபிள் உள்ளவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணார்ல. ஸோ இதுக்காக வந்து இப்போ WWE நம்ம கந்தரை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியலி தெரிய வந்திருக்கு. ஸோ ஆனால் இதெல்லாம் ரியல் கிடையாது. இது வேறு ஸ்டோரி லைன் காரணமாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி MBS கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ உடனே உண்மையிலே WWE ஒன்றும் சஸ்பெண்ட் பண்ணல. இது வெறும் ஸ்டோரி லைனுக்காக மட்டுமே. ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு இப்போ கேத்தி கில்லியை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக கேத்தி கில்லி வந்து இப்போ WWE பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ குறிப்பாக இதுக்கு மேலே மேபி பார்த்தீங்கன்னா நம்ம கேத்தி கில்லி பார்த்தீங்கன்னா இன்ரிங் பெர்ஃபார்மன்ஸில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்க ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுக்கிறாங்களாம். சும்மா ஒன்றா அவங்க அப்படின்னா அதுக்காக ட்ரைனிங் எடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பேக் ஸ்டேஜில் மட்டுமே அந்த மைக்கை பிடிச்சிட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்க முடியாதுல. அவங்களும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ரெஸ்லிங் ட்ரெயின் எடுக்கிறாங்க. அதுவும் WWE பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில். ஸோ அது மட்டும் இல்லாமல் கேத்தி கிளிக்கு வேறு இப்போ WWE ஃபேன்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சம்மந்த அறிவுனுக்கு எவ்வளோ ஃபேஸ் இருக்கோ ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் இப்போ ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இதனால் இவங்க வந்து அழகாக ட்ரைனிங் எடுத்து ஸோ ரெஸ்லிங் முறையை கற்றுக்கிட்டாங்கன்னா ஸோ இவங்க இங்கில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணப்போ ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சான்ஸு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் அப்டேட்டுக்கு வந்துவிட்டோம், மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ அதாவது கோடி ரோட்ஸை பற்றி இப்போ நம்மளுக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ குறிப்பாக வந்து இப்போ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து டைம் ஆஃப் எடுத்திருக்காரு WWEலேருந்து. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு போகிறது மாதிரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ டிஸ்னி ஹாலிவுட் ஸ்டுடியோஸில் பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆகிட்டு இருக்காரு ஃப்ளோரிடாவில். ஸோ மேபி அவர் ஏதோ சின்ன கேரக்டர்லாம் மூவி கூட பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெக்கேஷன் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு சில காரணத்துக்காக அவர் வந்து இப்போ WWEலேருந்து டைம் ஆஃப் எடுத்துக்காராம். ஸோ அவர் வந்து இப்போ சாம்பியன்ஷிப்பை வச்சுன்னா வச்சுக்கிட்டது இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தோற்றதுனால ஸோ இப்போ உடனே வந்து WWE வர்றதுக்கான தேவையில்லை. ஸோ அதுவும் நம்ம உடனே வந்து நம்ம ஜான்சனாக கூட ஸோ ரீமேட்ச் எப்படியும் அவருக்கு உண்டு. அதில் ஆடுறதுக்குன்னுட்டு இப்போ உடனே வர்றது மட்டும் இல்லாமல் வரண்டாம்ல. ஸோ உடனே அது நடக்கிறதோட கொஞ்சம் அந்த ஃபியூடோ பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி ஸோ கொஞ்சம் இது ஒரு லாங் டைம் ஸ்டோரியில் என்ன கூட இழுத்துட்டு போகலாம். ஸோ இப்படி கூட காரணங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ WWE அவருக்கு கொஞ்சம் லீவ் கொடுத்து அனுப்பியிருக்காங்களாம். ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து இப்போ ஒரு ஃப்ளோரிடாவில் பார்த்தீங்கன்னா டிஸ்னி ஹாலிவுட் கூட ஸ்டுடியோஸில் ஃப்ளோரிடாவில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பியர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ மேபி அவர் வந்து மூவி ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வெக்கேஷனில் இருக்கிறதாட்டு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்த ஸ்மாக் டவுனுக்கும் நம்ம கோடி ரோட்ஸ் வரல. ஸோ அதுவும் அவரை அஃபிஷியல் பண்ணி லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் அவர் டைம் ஆஃப் எடுக்கிறதுனால அவருக்கு ஏதோ இன்ஜுரி அப்படின்னு தான் நினைக்கிறேன்னா. ஸோ அவர் வந்து இப்போ வெக்கேஷனில் லீவ் போட்டுட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரப்போகிறது இல்லை. ஸோ மேபி பேக்லாஸ்க்கு அப்புறம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா பேக்லாஸ்கில் வந்து நம்ம ராண்டி ஆர்டனுக்கும் ஜான்சனுக்கும் மேட்ச் இருக்கும். ஸோ மேபி அந்த மேட்ச்சுக்கு நடுவுலையோ இல்லை அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் ரிட்டர்ன் ஆகி அதுக்கப்புறம் ஆனால் நம்ம ஜான்சனை கூட பார்த்தீங்கன்னா ஃபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுகமாக இருந்தாலும் இப்போ அதுதான் உண்மை. நம்ம கோடி ரோட்ஸ் இப்போ ஒரு சில வாரங்களுக்கு ஒரு மாதத்தையும் கூட அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.